45ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் தோடரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இன்றைய மன்னாவின் தலைப்பு நீதியை விரும்புகிற தேவன். நீதியை விரும்புகிற தேவனாயிருக்கிறார். அன்னைக்கு யோவான் ஸ்நானனிடத்திலே ஞானஸ்நான பெறும்படியாய் வந்தார். அப்போது அவன் தடை பண்ணினான். ஆண்டவரே, நீர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியதாயிருக்க நான் எப்படி ஆண்டவரே நான் உமக்கு கொடுப்பது என்று சொல்லி அவர் சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே, இப்போது இடம் கொடு, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொன்னார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நீதியை நிறைவேற்றுகிற, நீதியின் மேலே விருப்பமாயிருக்கிற நம்முடைய தேவாதி தேவன். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அந்த நீதியின் மேலே பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் கடைபிடிக்க வேண்டிய நீதி எப்படிப்பட்ட நீதியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவ நீதி அறியாமல் தன்னுடைய சுய நீதியை நிலைநாட்ட பார்க்கிறபடினாலே தேவநீதிக்கு அவர்கள் கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அநேகர் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள். தேவநீதிக்கு கீழ்ப்படியாமல், தேவநீதியை விளங்க பண்ணாமல் தங்களுடைய சுயநீதியை, சுய விருப்பத்தையே நிலைநாட்டுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அன்றைக்கு பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்ணுவதற்காக ஆலயத்திலே சென்றார்கள். அப்போது ஆயக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, பாவியான என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி வானத்திலே பிதாவை ஏறெடுக்க கூட துணிவில்லாதவனாக மார்பிலே அடித்தவன் புலம்பினான். ஆனால் மாறாக பரிசேயன் சொல்லுகிறார், நான் என்னுடைய சொத்துக்களில் எல்லாம் நான் தசமபாகம் கொடுக்கிறேன், வாரத்திலே 2 முறை உபவாசிக்கிறேன், இவனை போல நான் எந்த பாவமும் செய்யவில்லை என்று சொல்லி தன்னுடைய சுயநீதியை அவன் வெளிப்படுத்துகிறான். தன்னுடைய சுயநீதியை அவன் வெளிப்படுத்தினது நிமித்தமாக அதே அவன் மன்றாட்டாக ஜெபமாக அவன் ஏறெடுத்ததினாலே அதை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவர் சொன்னார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக வீட்டுக்கு திரும்புகிறான் என்று சொல்லி. இன்றைக்கும் ஆண்டவர் தேவநீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்கிறதில் சிந்தியாயிருக்கிறார். தேவநீதியை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய நீதியை, நியாயத்தை பட்ட பகலை போல அவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். நாம் வெளிப்படுத்த தேவையில்லை. ஆண்டவர் நம்மிடத்திலே காணப்படுகிறதான அந்த தேவநீதியை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். நாம் நீதியின் மேல் தாகமுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆண்டவர் அதற்கு துணை நிற்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாக நாங்கள் நீதியின் மேல் தாகமுள்ளவர்களாக, கற்பனையின் மேல் வாஞ்சி உள்ளவர்களாக, பிரமாணத்தின் மேல் பற்றில் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்படவும், அதன் நிமித்தமாக சித்தத்தின்படியான காரியங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் என்றும் காணப்பட வேண்டுமே கிருபை செய்ய வழி நடத்தும் காத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.